உங்களுக்கு நேரம் குறைவாக இருந்து ஒரு முக்கியமான வேலையை அல்லது பணி திட்டத்தை நிறைவு செய்யப்படும் பணித்திட்டத்தை செய்ய விடாமல் மிக மோசமான பின்விளைவுகள் ஏற்படும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது அதை செய்து முடிப்பதற்கான நேரத்தை நீங்கள் எப்போதும் கண்டுபிடித்து விடுவீர்கள். பல சமயங்களில் கடைசி நிமிடத்தில் அதற்கான நேரத்தை நீங்கள் எங்கிருந்தோ கொண்டு வந்து விடுவீர்கள். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அந்த வேலையை செய்து முடிக்காவிட்டால் ஏற்படக்கூடிய இனிமையற்ற சூழலை எதிர்கொள்வதற்கு பதிலாக நீங்கள் மிகச் சீக்கிரமாகவே வேலைக்கு வந்து விடுவீர்கள். மாலையில் வேலை நேரம் முடிந்த பிறகு நீண்ட நேரம் அலுவலகத்தில் இருப்பீர்கள். எப்படியாவது அந்த வேலையை செய்து முடிக்க உங்களை உந்தித் தள்ளுவீர்கள். விதிமுறை: நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு போதிய நேரம் ஒருபோதும் இருக்காது. ஆட்குறைப்பு மிக பரவலாக இருக்கும் இக்காலகட்டத்தில் வேலையில் இருக்கும் நபர்கள், குறிப்பாக மேலாளர்கள், 110 to 130% திறனுடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய வேலைகளும் பொறுப்புகளும் தொடர்ந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. நாம் படிக்க வேண்டிய ஏராளமான கோப்புகள் நம் எல்லோருக்கும் இருக்கின்றன. தங்களுடைய பணித்திட்டங்கள் தொடர்பாக தாங்கள் படிக்க வேண்டிய மணிக்கணக்கான விஷயங்களை பலர் தங்கள் வீடுகளிலும் அலுவலகங்களிலுமாக போட்டு வைத்திருக்கின்றனர். அதற்கு என்ன பொருள்? உங்களுடைய எல்லா வேலைகளையும் ஒருபோதும் உங்களால் செய்து முடிக்க முடியாது. அந்த ஆசையை உங்கள் மனதிலிருந்து அகற்றிவிடுங்கள். எந்த ஒரு நேரத்திலும் உங்களுடைய மிக முக்கியமான பொறுப்புகளை மட்டுமே உங்களால் நிறைவேற்ற முடியும். அதை மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றவை வெவ்வேறு நேரங்களுக்காக காத்திருக்கத்தான் வேண்டும். காலக்கெடுகள் என்பதை ஒரு சாக்குப்போக்கு மட்டுமே. காலக்கெடுக்கள் கொடுக்கிற அழுத்தத்தில் தாங்கள் அதிக சிறப்பாக செயல்படுவதாக பலர் கூறுகின்றனர். துரதிர்ஷ்டவசமாக இது உண்மையல்ல என்று ஆண்டு கணக்கில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. காலக்கெடுக்கள் கொடுக்கின்ற அழுத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும், பெரும்பாலான சமயங்களில் காலம் தாழ்த்துவதன் மூலம் மக்கள் தங்களாகவே தங்களுக்கு அழுத்தத்தை உருவாக்கிக் கொள்கின்றனர். இதன் மூலம் அவர்கள் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர், அதிகமான தவறுகள் செய்கின்றனர். பல வேலைகளை பிற சூழ்நிலைகளில் செய்வதை விட அந்த அழுத்தத்தின் கீழ் அவர்கள் மீண்டும் செய்ய வேண்டியுள்ளது. மிக நெருக்கடியான காலக்கெடுக்களுக்குள் வேலை செய்யும் போது மக்கள் செய்கின்ற தவறுகள் வேலைகளில் பல கோளாறுகளுக்கு வழிவகுப்பதோடு அதிக செலவு வைப்பவையாகவும் இருப்பதால் நீண்டகால நோக்கில் அதிக பொருளாதார இழப்பிற்கு வித்திடுகின்றன. முன்கூட்டியே உங்கள் நேரத்தை திட்டமிடுவது, எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய தாமதங்கள் மற்றும் மாற்றங்களை ஈடு செய்வதற்கு தேவையான நாட்களை கூடுதலாக ஒதுக்கிக் கொள்வது ஒரு சிறப்பான உத்தியாகும். ஆனால் ஒரு வேலையை செய்து முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதைவிட கூடுதலாக 20% நேரத்தை அதற்கு ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அல்லது காலக்கெடுவுக்கு முன்பாகவே அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் இவ்வாறு திட்டமிட்டு செயல்பட்டு உங்களுடைய முக்கியமான வேலைகளை செய்து முடித்திருக்கும் போது நீங்கள் அவ்வளவு ஆசுவாசமாக இருக்கிறீர்கள் என்பதையும், உங்கள் வேலையை எவ்வளவு சிறப்பாக செய்கிறீர்கள் என்பதையும் கண்டு நீங்கள் வியந்து போவீர்கள். அதிகபட்ச உற்பத்தித்திறனுக்கான 3 கேள்விகள். உங்களுடைய மிக முக்கியமான வேலையை நீங்கள் குறித்துள்ள காலக்கெடுவிற்குள் செய்து முடிப்பதன் மீது நீங்கள் தொடர்ந்து ஒருமித்த கவனம் செலுத்துவதை உறுதி செய்வதற்கு அடிக்கடி 3 கேள்விகளை உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய மிக உயர்ந்த மதிப்பு வாய்ந்த நடவடிக்கைகள் எவை என்பதுதான் முதல் கேள்வி. இதை வேறு விதமாக கேட்டால், உங்கள் நிறுவனத்திற்கோ அல்லது உங்கள் குடும்பத்திற்கோ அல்லது பொதுவாக உங்கள் வாழ்க்கைக்கோ மாபெரும் பங்களிப்பை வழங்குவதற்கு நீங்கள் உட்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய கவலை எவை? நீங்கள் அடிக்கடி உங்களை கேட்டு விடையளிக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று அது. உங்களுடைய எந்த வேலைகள் மிக உயர்ந்த பங்களிப்புகளை வழங்கக்கூடியவை? முதலில் நீங்களே இது பற்றி சிந்தித்து பாருங்கள். பிறகு இதே கேள்வியை உங்கள் மேலதிகாரியிடம் கேட்டு அவருடைய கருத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பிறகு உங்கள் சக ஊழியர்களிடம், உங்கள் கீழ்
உங்களின் கீழ் பணி செய்வோரிடம், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் இக்கேள்வியை கேளுங்கள். ஒரு புகைப்பட கருவியின் லென்ஸை ஒரு பொருளின் மீது குவிப்பது போல, நீங்கள் உங்கள் வேலையை துவங்குவதற்கு முன்பாக உங்களுடைய மிக மதிப்பு வாய்ந்த நடவடிக்கைகள் எவை என்பது பற்றி நீங்கள் தெள்ளத் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். உங்களிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது கேள்வி இது: என்னால் மட்டுமே செய்ய முடிகிற எந்த வேலை, அதை நான் சிறப்பாக செய்து முடிக்கும் பட்சத்தில் ஓர் உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்தும்? மாபெரும் மேலாண்மை வல்லுநராக கருதப்பட்ட பீட்டர் ட்ரக்கர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி இது. தனிப்பட்ட செயல்திறன் மேம்படுத்துவதற்கு கேட்கப்பட வேண்டிய மிக முக்கியமான கேள்விகளில் இதுவும் ஒன்று. இது உங்களால் மட்டுமே செய்ய முடிகின்ற எந்த வேலை, அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கும் பட்சத்தில் ஓர் உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஒருவர் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வேலை அது. அதை நீங்கள் செய்யாவிட்டால் வேறொருவர் நிச்சயமாக அதை செய்யப் போவதில்லை என்ற வகையான வேலை அது. ஆனால் அதை நீங்கள் சிறப்பாக செய்தால் அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் உண்மையிலேயே ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். உங்கள் விஷயத்தில் இந்த குறிப்பிட்ட தவளை எது? தினமும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை நீங்கள் இக்கேள்வியை கேட்டு அதற்காக விடையை கண்டுபிடிங்கள். விடை தெளிவாக தெரிந்த பிறகு மற்ற எல்லா வேலைகளையும் தற்காலிகமாக ஒதுக்கிவிட்டு குறிப்பிட்ட இந்த வேலையை துவங்கி அதை நிறைவேற்றுவதை நோக்கி செயல்படுங்கள். மூன்றாவது கேள்வி இது: இக்கணத்தில் என்னுடைய நேரத்தை எந்த விஷயத்தின் மீது செலவிடுவது என்பது மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. செலவிடுவது எனக்கு மிக மிக மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதாவது இக்கணத்தில் என்னுடைய மிகப்பெரிய தொலை எது? நேர நிர்வாகம் தொடர்பான மைய கேள்வி இதுதான். இக்கேள்விக்கு மிக துல்லியமான விடையளிப்பது நீங்கள் காலம் தாழ்த்துவதிலிருந்து மீள்வதற்கு அதிக ஆக்கப்பூர்வமானவராக ஆவதற்கும் இன்றியமையாததாகும். தினமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரே ஒரு வேலை அக்கணத்தில் உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். உங்கள் நேரத்தில் அந்த வேலைக்காக செலவிடுவது அதிகபட்ச பங்களிப்பை பெற்றுக் கொடுப்பதாக இருக்கும். இந்த மூன்றாவது கேள்வியை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு அதற்கான விடையை எதுவாக இருந்தாலும் அதன் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதுதான் உங்கள் வேலை. முதலில் செய்யப்பட வேண்டிய வேலைகளை முதலில் செய்யுங்கள். மற்றவற்றை விட்டுவிடுங்கள். முக்கியத்துவமற்ற விஷயங்களில் தயவில் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று வான்கதே கூறியுள்ளார். மேற்கூறப்பட்ட 3 கேள்விகளுக்கு நீங்கள் அளிக்கின்ற விடைகள் எவ்வளவு அதிக துல்லியமானதாக இருக்கின்றனவோ, தெளிவான முன்னுரிமைகளை நிர்ணயிப்பதும் காலம் தாழ்த்துவதை தவிர்ப்பதும் உங்களுக்கு மிக முக்கியமான வேலையை செய்வதற்கு உங்கள் நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது உங்களுக்கு அவ்வளவு அதிக சுலபமாக இருக்கும். செயற்முறை பயிற்சி: உங்களுடைய வேலைகளையும் பணி திட்டங்களையும் முறையான இடைவெளிகளில் பரிசீலனை செய்யுங்கள். எந்த ஒரு பணித்திட்டம் அல்லது வேலை அதை நான் மிகச் சிறப்பாக உரிய காலத்திற்குள்ளாகவும் செய்து முடித்தால் என்னுடைய வேலையிலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ மிகப்பெரிய நேர்மறையான பின்விளைவுகளை உருவாக்கும் என்று தொடர்ந்து உங்களை கேட்டு வாருங்கள். தினமும் ஒவ்வொரு மணி நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை எது என்பதை கண்டுபிடித்து கொண்டு அதை செய்வதற்கு உங்கள் நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த தேவையான ஒழுங்கை உங்களிடம் வளர்த்துக் கொள்ளுங்கள். இக்கணத்தில் உங்களுடைய மிக முக்கியமான வேலை எது? அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதை ஒரு இலக்காக நிர்ணயித்து கொண்டு அதை அடைவதற்கு ஒரு செயற்திட்டத்தை வகுத்து உடனடியாக அத்திட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க தொடங்குங்கள். கதேயின் இந்த அற்புதமான வார்த்தைகளை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். ஒரு காரியத்தை பற்றி வெறுமனே அலசிக் கொண்டிருந்தால் மூளைதான் சூடாகும். அக்காரியத்தை துவங்கினால்தான் அது நிறைவு பெறும். புத்திசாலித்தனமான காலம் தாழ்த்துதலை பயிற்சி செய்யுங்கள். விதி 5: தினமும் பெரிய வேலைகளை செய்து முடிப்பதற்கு நேரத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய தினசரி வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். காலையில் முதல் வேலையாக கண்டிப்பாக செய்யப்பட்டாக வேண்டிய ஒரு சில சிறிய வேலைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அவற்றை செய்து முடித்துவிட்டு பிறகு
நேரடியாக பெரிய வேலைகளை செய்து விடுங்கள். அவற்றை நிறைவேற்றுவதை நோக்கி செயல்படுங்கள். தனிப்பட்ட செயல்திறனை மேம்படுத்துவதற்கு ஆற்றல் மிக்க விதத்தில் உதவக்கூடிய உத்திகளில் ஒன்று புத்திசாலித்தனமான காலம் தாழ்த்துதல் என்றால் அது மிகையல்ல. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் உங்களால் செய்து முடிக்க முடியாது என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. நீங்கள் ஏதேனும் ஒன்றை தள்ளி போட்டுத்தான் ஆக வேண்டும். எனவே சிறிது வேலைகளை தெரிந்தோ தள்ளி போடுங்கள். மிக சிறிய அதிக அவலட்சணமாக இல்லாத தவளைகளை உட்கொள்வதை தற்சமயம் தாமதப்படுத்துங்கள். வேறு எந்த ஒரு தவளையையும் உட்கொள்வதற்கு முன்பாக இருப்பவற்றில் மிகப்பெரிய மற்றும் மிக அவலட்சணமான தவளையை முதலில் சாப்பிடுங்கள். மிகவும் கடினமானதை முதலில் செய்துவிடுங்கள். எல்லோருமே விஷயங்களை தள்ளி போடத்தான் செய்கின்றனர். உயர்ந்த செயல்திறனை கொண்டு மகத்தான விளைவுகளை உருவாக்குகின்ற நபர்களுக்கும் குறைவான செயல்திறனை கொண்டவர்களுக்கும் இடையேயான வேறுபாட்டை அவர்கள் எதை காலம் தாழ்த்த தேர்ந்தெடுக்கின்றனர் என்பதன் பெருமளவுக்கு தீர்மானிக்கின்றன. நீங்கள் எப்படியும் காலம் தாழ்த்திதான் ஆக வேண்டும் என்பதால் முக்கியத்துவமற்ற அல்லது மிக குறைவான பங்களிப்பை வழங்குகின்ற வேலைகளை தள்ளிப்போட இன்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் ஒரு மதிப்பான பங்களிப்பை கொடுக்காத நடவடிக்கைகளை தள்ளிப்போடுங்கள் அல்லது வேறொருவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் அல்லது முற்றிலுமாக தூக்கி எறிந்து விடுங்கள். தவளை குஞ்சுகளை நீக்கிவிட்டு தவளைகள் மீது ஒருமித்த கவனம் செலுத்துங்கள். முன்னுரிமைகளும் பின்னுக்கு தள்ளப்பட வேண்டியவையும். நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. நீங்கள் முறையான முன்னுரிமைகளை நிர்ணயிக்க விரும்பினால் பின்னுக்கு தள்ளப்பட வேண்டியவற்றையும் நீங்கள் தீர்மானித்தாக வேண்டும். ஒரு முன்னுரிமை என்பது நீங்கள் அதிகமாக உடனடியாகவும் மேற்கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் பின்னுக்கு தள்ளப்பட வேண்டியது என்பது நீங்கள் குறைவாகவும் பின்னொரு நேரத்திலும் செய்ய வேண்டிய ஒன்று. பல சமயங்களில் அதை நீங்கள் செய்ய வேண்டியதே இருக்காது. விதிமுறை: முக்கியத்துவமற்ற விளைவுகளை பெற்றுக் கொடுக்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்வதை நீங்கள் எந்த அளவுக்கு நிறுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் நேரத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்களால் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். நேர நிர்வாகத்தில் பயன்படுத்த வேண்டிய மிக சக்தி வாய்ந்த வார்த்தைகளில் ஒன்று முடியாது. அதை பணிவடக்கத்தோடு கூறுங்கள். எந்த தவறான புரிதலும் ஏற்படாத விதத்தில் அதை தெளிவாக கூறுங்கள். உங்கள் வழக்கமான நேர நிர்வாக அகராதியில் ஒரு இயல்பான பகுதி போல அதை கூறுங்கள். உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான வாரன் பஃபட் ஒருமுறை அவருடைய வெற்றிக்கான ரகசியம் எதுவென்று கேட்கப்பட்டது. அது மிக எளிது. இக்கணத்தில் எனக்கு துளிக்கூட முக்கியமில்லாதவற்றுக்கு முடியாது என்று நான் கூறிவிடுகிறேன் என்று அவர் பதிலளித்தார். உங்கள் நேரத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் அவ்வளவாக பயனளிக்காத எந்த ஒரு விஷயத்திற்கும் முடியாது என்று கூறிவிடுங்கள். உங்கள் விருப்பத்திற்கு மாறாக ஒன்றை செய்ய உடன்படுவதை தவிர்ப்பதற்கு
படுவதை தவிர்ப்பதற்கு நேர்த்தியாகவும் ஆனால் உறுதியாகவும் முடியாது என்று கூறிவிடுங்கள். அதை துவக்கத்திலிருந்தே கூறிவிடுங்கள். அடிக்கடி கூறுங்கள். எஞ்சிய நேரம் எதுவும் உங்களுக்கு இல்லை என்பதை மறந்துவிடாதீர்கள். நீங்கள் புதிதாக எதையேனும் செய்ய விரும்பினால், இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலையை நீங்கள் நிறைவேற்றியாக வேண்டும் அல்லது அதை செய்வதை நிறுத்தியாக வேண்டும். ஒன்றை வெளியேற்றினால்தான் இன்னொன்று உள்ளே புகுந்துக்க முடியும். கையால் ஒன்றை எடுக்க வேண்டுமென்றால் முதலில் அந்த கையில் இருப்பதை கீழே வைத்தாக வேண்டும். இக்கணத்திலோ அல்லது இனி ஒருபோதுமோ நீங்கள் எந்த விஷயங்களை எல்லாம் செய்யப் போவதில்லை என்பதை பிரக்ஞையோடு துல்லியமாக சிந்தித்து தீர்மானிக்கின்ற செயலுக்குப் பெயர்தான் புத்திசாலித்தனமான காலம் தாழ்த்துதல். தெரிந்தே காலம் தாழ்த்துங்கள். பெரும்பாலான மக்கள் பிரக்ஞையின்றி காலம் தாழ்த்துகின்றனர். எந்த சிந்தனையுமின்றி அவர்கள் ஒன்றை தள்ளி போடுகின்றனர். அதன் விளைவாக அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க நீண்டகால பின்விளைவுகளை உருவாக்கக்கூடிய பெரிய மதிப்பான முக்கியமான வேலைகளை அவர்கள் தள்ளி போடுகின்றனர். அந்த பொதுவான போக்கை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்தாக வேண்டும். குறைவான மதிப்பைக் கொண்டு வேலைகளை நீங்கள் தெரிந்தே தள்ளி போட வேண்டும். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையிலும் வேலையிலும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை செய்ய உங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும். எந்தவிதமான இழப்பும் ஏற்படாத விதத்தில் நீங்கள் புறந்தள்ளக்கூடிய உங்களுடைய நேரத்தின் பெரும்பகுதியை வீணாக ஆக்கிரமிக்கக்கூடிய வேலைகளை நடவடிக்கைகளையும் கண்டுபிடிப்பதற்கு உங்களுடைய கடமைகளை பொறுப்புகளை தொடர்ந்து பரிசீலித்து கொண்டே இருங்கள். இது நீங்கள் இறுதி வரை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நடவடிக்கை. எடுத்துக்காட்டாக, என்னுடைய நண்பர் ஒருவர் திருமணமாகாமல் இருந்த நேரத்தில் கோல்ஃப் விளையாட்டில் தீவிரமாக ஈடுபட்டார். வாரத்திற்கு 3 அல்லது 4 முறை அவர் விளையாடினார். ஒவ்வொரு முறையும் 3 அல்லது 4 மணி நேரம் அவர் விளையாடுவார். காலப்போக்கில் அவர் ஓர் தொழிலை துவங்கினார். பின்னர் திருமணம் செய்து கொண்டார். 2 குழந்தைகளுக்கு தந்தையுமானார். ஆனால் அவர் ஒவ்வொரு வாரமும் 3-4 முறை கோல்ஃப் விளையாடினார். இறுதியாக ஒரு நாள் கோல்ஃப் மைதானத்தில் தான் அதிக நேரத்தை செலவிட்டது தன்னுடைய வீட்டிலும் அலுவலகத்திலும் தனக்கு ஏராளமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்ததை அவர் உணர்ந்தார். கோல்ஃப் மைதானத்தில் தான் செலவிட்ட நேரத்தை தான் கணிசமாக குறைத்து கொண்டால் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டதை அடுத்து வாரத்திற்கு ஒரு சுற்று விளையாட்டை அவர் குறைத்தார். அது அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. குறிப்பாக அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியது. அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை பின்னுக்கு தள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையையும் வேலையையும் தொடர்ந்து பரிசீலித்து எந்தெந்த வேலைகளையும் நடவடிக்கைகளையும் உங்களால் முற்றிலுமாக கைவிட முடியும் என்பதை கண்டுபிடியுங்கள். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கும் இணையத்தை துழாவுவதற்கும் நீங்கள் செலவிடும் நேரத்தை கணிசமாக குறைத்து கொண்டு அந்த நேரம் உங்கள் குடும்பத்தினருடனோ புத்தகங்களை வாசிப்பதிலோ உடற்பயிற்சி செய்வதிலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய வேறு எந்த ஒரு செயலிலோ செலவிடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை பரிசீலித்துவிட்டு அவற்றில் எவற்றை மற்றவர்களிடம் பகிர்ந்தளிக்க முடியும் என்பதையும் எவற்றை முற்றிலுமாக கைவிட முடியும் என்பதையும் தீர்மானித்து கொண்டு உண்மையிலேயே முக்கியமான வேலைகளை செய்வதற்கு அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புத்திசாலித்தனமான காலம் தாழ்த்தலை இன்றே பயிற்சி செய்ய தொடங்குங்கள். உங்களால் முடிந்த நேரத்தில் எவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ள முடியும் என்று தீர்மானியுங்கள். நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் வாழ்க்கையையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த தனியொரு தீர்மானம் போதுமானது. செயல்முறை பயிற்சி. நான் செய்து கொண்டிருக்கும் இந்த வேலையை
செயல்முறை பயிற்சி. நான் செய்து கொண்டிருக்கும் இந்த வேலையை நான் துவங்கியிருக்காவிட்டால், இப்போது நான் கைவசப்படுத்தியிருக்கும் அறிவு மற்றும் தகவல்களின் துணையுடன் அந்த வேலையை இன்று நான் மீண்டும் செய்யத் தொடங்குவேனா என்ற கேள்வியை நீங்கள் தொடர்ந்து உங்களிடம் கேட்டு வாருங்கள். அந்த வேலை இன்று நீங்கள் துவங்க விரும்பாத ஒன்றாக இருக்கும் பட்சத்தில், கைவிடப்பட வேண்டிய அல்லது காலம் தாழ்த்தப்பட வேண்டிய ஒரு வேலைதான் அது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட வேலைகள் மற்றும் அலுவலக வேலைகள் ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து, உங்களுடைய தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையில் அவற்றை மதிப்பீடு செய்யுங்கள். உடனடியாக கைவிடுவதற்கு அல்லது உங்களுடைய அதிக முக்கியமான இலக்குகள் எட்டப்படும் வரை தெரிந்தே தள்ளிப்போடுவதற்கும் குறைந்தபட்சம் ஒரே ஒரு நடவடிக்கையை மட்டுமாவது தேர்ந்தெடுங்கள்.